ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யாழினிலா சமையல். இன்னைக்கு வாழைப்பூ பகோடா பார்க்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கோம். வாழைப்பூவில் இது மாதிரி உள்ள ஒரு நரம்பும் உள்ள இது இருக்கும். அதை நீக்கிட்டு சின்ன சின்னதாக வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக வாழைப்பூவை கட் பண்ணி ஒரு தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் இந்த வாழைப்பூவை ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி சிறிதளவு. அது கூடவே 1 கப்பு கடலை பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். ஊற வச்ச கழுவுன கடலை பருப்பை ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த கடலை பருப்பு கூட உப்பு சேர்த்தாச்சு. அது கூடவே நம்ம நறுக்குன வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். அது கூட சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து தண்ணியை கையில நனைச்சுக்கிட்டு நம்ம பகோடாவை எண்ணெயில போட்டுடலாம். வாழைப்பூ கலவைய நல்லா 2 பக்கமும் பெரட்டி விட்டு வேக வச்சு மொறு மொறுன்னு கிறிஸ்பியா நம்ம வாழைப்பூ பகோடா ரெடி ஆயிடுச்சுங்க.